Hello, good evening, and welcome to Siksha Online. Just wanted to talk to you all about what this class is all about. What do we do in this class? So, this is a pregnancy care class. As we all know, prenatal classes, we are going to do it when we are pregnant. So, what is special about our program, and what is the significance of doing such a program? The developed nations like US, UK, இங்கெல்லாம் பார்த்தோம்னா once somebody becomes pregnant, 3 months complete ஆகும்போது it's mandatory that some may join a class like this and um, learn about the diet and all the, there are thousands of unanswered questions that a pregnant mother may face. So in order to answer to all of that and to take care of your diet, your activities in a day, and also your health, for all of that, it's mandatory that you have to enroll in a program like this. Our country for the past 10 years, such classes are quite common, and it's almost in all the hospitals they have a class or the other. Okay, how is our Siksha program very special, and what is the aim of our program? The aim of our program is not just about childbirth, or it's not just about mother feeding and things like that. It goes beyond, much beyond that. The aim of our program is to give birth to a very intelligent baby with all-round development. எல்லா டெவலப்மெண்ட்டும் ரொம்ப நல்லா நடந்து ரொம்ப ஒரு ஹெல்தி பேபியாக, ஒரு சேர்ஃபுல் பேபியாக, பிரெய்னிங் பேபியாக அந்த மாதிரி வர்றதுக்கு ஆஸ் அ மதர் நாம் வந்து இப்போ நம்மளோட தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் the main crux of the program is that, and that is the main aim of our program also. So each and every day the main focus will be on this, the baby in the womb. So அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப அதிகமான thought and focus நம்ம கொடுக்க போகிறோம் நம்மளோட ப்ரோக்ராமில். Along with that, the second aim or the next aim, which just goes hand in hand with this, is to make the mother very confident and also well informed about all that she has to face during the pregnancy and after that also. இப்போ pregnancy and motherhood இது வந்து ஒரு ஜாய்ஃபுல்லாக, ஒரு செலிப்ரேட்டரி மோடில், ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் சிக்ஷாவோட மெயின் எய்ம் ஆல்சோ. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து நாம் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, மேக்கிங் யூ வெரி கான்ஃபிடென்ட் அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ்வலாக என்ன நினச்சிப்போம், பேபி வந்து வெளியில் வர டைம் டியூரிங் டெலிவரி அதுதான் ரொம்ப மோஸ்ட் பெயின்ஃபுல் பீரியட் அண்ட் டிஃபிகல்ட் பீரியட் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். பட் இன் ரியாலிட்டி இட்ஸ் நாட் ஸோ. நம்ம தமிழில் சொல்லுவோம், நம்ம சுகப்பிரசவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் அப்போ ஒரு ரொம்ப ப்ளஷரபுளான ஒரு மோஸ்ட் ஜாய்ஃபுல் மூமெண்ட் அப்படி தான் நம்ம அது பார்த்துருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ வென் த பேபி கம்ஸ் அவுட் இட் இஸ் அந்தளவுக்கு ஒரு ப்ளஷரபுளான ஒரு ஃபிசிக்கல் சென்ஸ் ஆஃப் ப்ளஷர் அப்படிங்கிறது ஒரு உமனுக்கு வேறு எதுலேயுமே கிடைக்க முடியாதுங்கிற அளவுக்கு இட் இஸ் சச் அ ஜாய்ஃபுல் திங். பட் அப்போ இந்த பெயின் அதெல்லாம் எங்கே வந்துச்சு, இட்ஸ் பிஃபோர் தட், பிஃபோர் ஆக்சுவல் பேபி கம்மிங் அவுட் அந்த முதல் ஃபேஸ், தி ஓப்பனிங் ஆஃப் தி சர்விக்ஸ். ஸோ ஓப்பனிங் ஆஃப் த சர்விக்ஸ்ங்கிறது பார்த்தோன்னா about 10 centimeters அளவுக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் பீரியட் அண்ட் ஆல்சோ தி longest period. ஸோ இந்த டைம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, டெஃபினெட்லி வி வில் see that and we will feel so very confident about everything related to childbirth and feeding and all that. ஸோ ஃபீடிங் அப்படின்னு வரும்போது நம்ம நினச்சிக்கிறோம் ஆஃப்டர் சைல்ட் பர்த் அதுக்கெல்லாம் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பட் இன் ரியாலிட்டி நாம் அப்படி பண்ண போகிறதில்ல. 5 months முடியும் போதே மெசேஜ் போயிடுது பிரெயினுக்கு, பேபி வரப்போகிறாங்க, அவங்களுக்கு தேவையான மில்க் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் இஸ் த டைம் வென் வி ஹவ் டு ஸ்டார்ட் பிளானிங் அண்ட் ப்ரிப்பேரிங் அவர் பாடி அண்ட் மைண்ட் ஃபார் ஃபீடிங் த பேபி. ஸோ அதுக்கான ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் அண்ட் ஆல் தட் வில் பி லேர்னிங் ஹியர். ஸோ யூல் பி ரியலி சூப்பர் கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் சைல்ட் பர்த் அண்ட் ஆல்சோ மதர்ஹுட். இது வந்து எல்லா விஷயங்களுக்கும் நம்ம நிறைய பிளானிங் பண்ணுவோம். பட் அதே இந்த சைல்ட் பர்த் அப்படின்னு வரும்போது அது பெருசாக ஒன்றும் பிளான் இல்லாமல் நம்ம ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போயிட்டோம்னா இட்ஸ் கோயிங் டு பி ரியலி டிஃபிகல்ட் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங். பட் அதே இது தினம் நம்ம இந்த ஜேர்னியில் ஒரு பிளானோடு நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஜாய்ஃபுல்லாக ரொம்ப நல்லா நம்ம இந்த மதர்ஹுட் ஜேர்னி வந்து நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, பிளானிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கணும், எவ்வளோ பிளான் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா ஸோ மச் ஆஃப் பிளானிங் இஸ் இன்வால்வ் இன் இட். ஒரு எக்ஸாம் எழுத போகிறோன்னா அகெயின் அதுக்கு எவ்வளோ நாளாக பிளானிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பட் மதர்ஹுட் அண்ட் சைல்ட் பர்த் அப்படிங்கிறது ஒரு உமன் ஒரு ஃபேமிலியோட லைஃப்லேயே பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இட்ஸ் சச் அ ஹியூஜ் திங். ஸோ அதுக்கு பிளானிங் இல்லாமல் ஆன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படி போகிறது வேண்டாம்.
we will do a small bit of planning on a daily basis. என்னென்னலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு நான் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். மற்ற மேமல்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க இதெல்லாம். ஃபீட் பண்ண போகிறோம் அப்படின்னு வரும்போது they start preparing themselves. Even before the baby is born, little one is born, they start preparing their body and mind. So நாம கூட அந்த மாதிரி பண்ண போகிறோம். So these are all going to be covered in our Siksha prenatal program. Our prenatal program, we call it as pregnancy and baby care classes, and Siksha baby care before birth and after. So baby care அப்படிங்கும்போது it is after birth அப்படின்னு நம்ம யூஸ்வலாக நினைக்கிறோம், but it starts even before that. Before birthலேருந்து ஸ்டார்ட் பண்ணி even before the baby is born, we are going to take a lot of care for the baby. இதனால் என்ன நடக்க போகுது, பேபி ரொம்ப நல்ல டெவலப்டு பேபியாக, brain development ரொம்ப நல்லா ஒரு genius baby-யா, your baby can be a genius. Yes, we will see how to do that and how to have a very joyful and memorable and happy pregnancy and childbirth, and of course our motherhood also. Okay, so what are you waiting for? Please call me, connect with us and join us for the Siksha, the one and only Siksha pregnancy and baby care classes, which are going to be really holistic, which is going to take you to another different level of pregnancy and childbirth. Yes. So what is it? And நமக்கு கொஞ்சம் curious-ஆ இருக்கும், என்னெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த கிளாஸில், what is it I'm going to learn that's going to make it very special. Okay, நம்ம pregnancy care class பார்ப்போம். pregnancy careல what are all the do's and don'ts of pregnancy, என்னெல்லாம் நம்ம பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன சாப்பிடலாம், டயட் எப்படி எடுத்துக்கணும், நான் எக்ஸசைசஸ் பண்ணணுமா, எந்த அளவுக்கு நான் ஆக்டிவாக இருக்கணும், எப்போ நான் ஆக்டிவாக இருக்கணும், எப்போ நான் ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், இது எவ்ரிதிங் வில் பி சீயிங் இன் pregnancy care session. அதில் நம்ம பார்ப்போம். இதில் வில் ஆல்சோ பி சீயிங் அ கம்ப்ளீட் ஸ்டடி அபவுட் தி டயட். டயட்னு வரும்போது we are not going to prescribe you ஒரு காமன் ஜென்ரல் டயட் அப்படி இருக்க போகிறது இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி லைக் நம்மளுக்கு என்ன பிடிக்கும், நம்ம வீட்டில் நம்ம என்ன வச்சுருக்கோம், நம்ம என்ன சாப்பிடுவோம், நம்மளை சுற்றி என்ன அவைலபிளாக இருக்குது, இதெல்லாம் வச்சு நம்ம we are going to have a very planned and balanced diet. அதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்தது நெக்ஸ்ட் we'll also be seeing about emergencies. எல்லாத்துலேயுமே எமர்ஜென்சிஸ் ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ப்ரெக்னன்சிலையும் மதர்ஹுட் அண்ட் சைல்ட்பர்த் இதுல இல்லாமல் எமர்ஜென்சின்னு இருக்குது. ஸோ வாட் இஸ் அன் எமர்ஜென்சி நம்ம தெரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சினா நீங்கள் என்ன பண்ணணும், நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணணுமா, வாட் ஷுட் ஐ டூ இன் கேஸ் ஆஃப் அன் எமர்ஜென்சி அப்படிங்கிறது அதெல்லாம் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ தட் இஃப் அட் ஆல் தெர் இஸ் சம்திங் யூல் பி யூல் பி கெட்டிங் ப்ராப்பர் ஹெல்ப். அதுக்கு நம்ம எமர்ஜென்சிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிப்போம். அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் ஜஸ்ட் அ ஃபோன் கால் அவை. நம்மளோட கிளாஸஸில் பார்த்தோம்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் நிறைய பேர் நம்ம கிளாஸில் ஒரு பேட்சில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. இட் வில் பி லெஸ் தேன் 10 people, மோஸ்ட்லி ஒரு 5 to 6 couples அப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இண்டிவிஜுவல் கேர் வில் பி தேர். எனி டைம் ரவுண்ட் த கிளாக் ஐ எம் ஆல்வேஸ் அரவுண்ட் டு டாக் டு யூ, அண்ட் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தது அப்படின்னா டு கவுன்சில் யூ அண்ட் டு ஹாவ் ஒன் கைடன்ஸ். ஆல் ஆஃப் தட் வில் பி given. So I'm always just a phone call away. Okay, pregnancy care. அதுக்கப்புறம் பாண்டிங் பற்றி பார்க்க போகிறோம். பாண்டிங் வித் பேபி இந்த ஹோம். ஸோ பேபி நம்ம சும்மா கூப்பிட்டாலே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணிக்க முடியும். இது பண்ணுறதுனால எப்படி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேபி இப்போ they are expecting to learn a lot of things. நிறைய இன்புட்ஸ் நம்மக்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் the more the number of inputs that they are going to give to the baby ரொம்ப பாண்டட் பேபியாக உங்கள் கூட ஒரு மதர் அண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம சொன்னால் கேட்குற மாதிரி அது நம்ம ரொம்ப ஈஸியாக இப்போ பண்ண முடியும். பிகாஸ் இப்போது எல்லாமே அவங்களுக்கு அந்த ஹோம் என்வாயன்மெண்ட் தான். மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கனெக்ட் ஆக முடியுமா? எஸ். அண்ட் அது எல்லாமே நம்ம மார்னிங் செஷனில் நம்ம பார்ப்போம். அடுத்தது வில் பி சீயிங் அபவுட் ஃபீட்டல் டெவலப்மெண்ட். எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன டெவலப்மெண்ட் நடக்குது பேபிக்கு. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உள்ளுக்குள்ளேயே பேபி நல்லா பேபி கண்ணு திறந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க, பேபி பார்க்க போகிறாங்க, லைட் பார்க்க போகிறாங்க. ஸோ தென் அகெயின் ஸ்மெல், டேஸ்ட், தென் டச், சென்ஸ் ஆஃப் டச் அவங்க ஃபீல் பண்ணுறது, தென் விஷன், ஹியரிங், எவ்ரிதிங். 120 days ஒரு ஃபீட்டஸ் கேன் ஹியர். அண்ட் 4 months ஆகும்போது அவங்களால ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் பண்ண முடியும். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது எல்லாமே அம்னியோட்டிக் ஃப்ளூயிடில் டிசால்வ் ஆக போகுது. ஸோ இது பேபி டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. கடைசி மந்த்தெல்லாம் பார்த்தோம்னா அபவுட் 1/2 to 1 liter ஆஃப் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் வரைக்கும் பேபி டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி டேஸ்ட்லாம் நம்ம கொடுக்கணும், நம்ம